ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி பூக்கிறதுக்கு பூக்க காய் காய்க்க நல்லா நான் வச்சுருக்கிற மாதிரி எல்லா செடியும் வர்றதுக்கு ஒரு உரம் சொல்கிறேன். ரோஸ் செடிங்களுக்கு கலர் வர்றதுக்கு, இந்த மாதிரி பூக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ட்ரிப் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு உரமாக சொல்கிறேன், அதை போடுங்க. நீங்கள் நல்லா பூக்கும் காய் காய்க்கும் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இந்த உரம் தான் அது. இன்னைக்கு ஒரு நல்ல உரத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இதன்படி நீங்கள் செய்யுங்க. இப்போ என்னோடய தோட்டத்தில் எப்படி பூக்குதோ அப்படி தாறுமாறாக பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் மொத்தம் ஆர்கானிக் உரங்கள் தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறது. இதுபடி செய்யுங்க. இது என்ன உரம்னு உங்களுக்கு யோசிச்சு பாருங்கள், என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பார்த்தீங்களா, இது இந்த டீ தூள் எப்படி இவ்வளோன்னு சொன்னால், அதாவது டீ கடையில் போய் சொல்லி வச்சுருந்தேன், எனக்கு இந்த மாதிரி டீ இது பண்ணிவிட்டு வேஸ்ட் பண்ணிவிட்டு போடுறீங்க இல்லையா, அதோட அந்த டீ இது வேணும், தூள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி, டீ தூள் தானே மேடம், நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது டீ தூள். இது ஒரு 20 நாள் ஆச்சு. இது காயறதுக்கு இவ்வளோ நாளாக காஞ்சிடுச்சு. மண்ணுலேயே கீழே கொட்டிகிட்டு இருந்தேன். இது எல்லாம் நொறுக்கிடுவோம். இதில் போட்டுக்குங்க. போட்டு நல்லா தண்ணி ஊற்றி, நம்ம இப்போ போடுறது, இப்போ தண்ணி ஊற்றுவோம். நம்ம தண்ணி எடுத்துன்னு போய் ஊற்றின பிறகு இது கரைஞ்சி போயிடும். தண்ணியில் கூட டைலூட் பண்ணி கொடுக்கலாம். இது நம்ம அப்படியே கொடுக்குறோம். தண்ணியில் கொடுத்தா நல்லா காய் காய்க்கும், பூ பிஞ்சுமா நல்லா வரும். அதுவே ரோஸு செடிங்களுக்கு கொடுத்தா ரோஸு நல்லா கரு இப்போ கலர் கம்மியாக இருந்தாலும் நல்ல கலர் கொடுக்கும். இந்த டீ தூள் அப்போ பறித்து எடுத்துன்னு போயிருக்கோம் பாருங்கள். அப்படியே நீட்டுக்கும் ஃபுல்லாக இருந்தது. எங்கள் தேவைக்கு அப்பப்போ பறிச்சுக்கிறோம். வாசப்படி எதிர்க்க வச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி இந்த மாதிரி பழுத்தது மிளகா நிறைய அரைக்கிறதுக்கு தேவைப்படுது இல்லையா, அப்போ வச்சுக்கலாம். கொஞ்சமாக போடுங்க. இப்படி தூவி விட்டுட்டு இப்படி மண்ணை நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு உரம் கொடுக்கணும். இது பாருங்க, இது ரோஸ் செடி. ரோஸ் செடியில் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி இந்த சாணி மாட்டு சாணம் இருக்குது. இதில் பதியம் போட்டதுனால இப்போ தான் அந்த ரோஸு ஒயிட் கலர்